ஒரு நரி அதிகாலையில் எழுந்து மேற்கு திசை நோக்கி வேட்டைக்கு சென்றது. கிழக்கே இருந்து வந்த சூரிய ஒளியில் அதன் நிழல் வெகு நீளமாய் தெரிந்தது. நரி குதூகலமானது. நான் பெரிய ஆள் போல, அதுவும் இந்த காட்டின் ராஜா சிங்கத்தை விட பெரியவனாக இருக்கிறேன் போல என நினைத்துக் கொண்டே வேட்டைக்குச் சென்றது. செல்லும் வழியில் சிங்கத்தை கண்டது. நரி ஒரு சிங்கமோ சற்று முன்னர்தான் ஒரு மானை வேட்டையாடி அதை உண்ட களைப்பில் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தது. நரியும் நான் மிக பெரியவன் என கர்வமாக நினைத்து சிங்கம் வரும் வழியில் நடந்து சென்றது. சிங்கமும் நரியை ஒன்றும் செய்யாமல் அமைதியாக நடந்து சென்றது. நரிக்கோ இதனால் மிகவும் சந்தோஷம். நாம் சிங்கத்தை விட பெரியதாக இருப்பதனால் சிங்கம் தன்னை கண்டு பயந்து சென்றது என நரி பெருமை அடைந்தது. அன்று மாலை நரி தன்னுடைய குகைக்கு சென்றது. காட்டில் உள்ள மிருகங்களை அழைத்தது. அனைத்து மிருகங்களும் நரியின் அழைப்பிற்கு வருகை தந்தன. நரி அனைத்து மிருகங்களிடமும் இனிமேல் நான் தான் இந்த காட்டிற்கு ராஜா என கூறியது. யானையோ இதை நாங்கள் ஏற்க முடியாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. உடனே நரி காலையில் நடந்ததை கூறி சிங்கமே என்னை பார்த்து பயந்தது என்று பெருமை பேசியது. அடுத்த நாள் நரி அந்த சிங்கத்தை தேடிச் சென்றது. செல்லும் வழியில் சிங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி வருவதைக் கண்டு நரி கர்வத்துடன் நின்றது. சிங்கம் வந்தவுடன் நரி சிங்கத்தை பார்த்து என் முன்னால் மண்டியிடு என்று தைரியமாக கூறியது. சிங்கம் மிகவும் கோபம் கொண்டு தரக்குறைவாக பேசுகிறாய், உன்னை மன்னித்து விடுகிறேன், உடனே இங்கிருந்து செல் என்று எச்சரித்தது. நரியோ அது முடியாது என்று புறக்கணித்தது. அதை சொல்லிக்கொண்டே தன்னுடைய நிழலை பார்த்தது. அது மதிய நேரம். இந்நிழல் உண்மையான அளவில் இருந்தது. இப்போதுதான் நரிக்கு புரிந்தது. சூரிய ஒளியில்தான் தன்னுடைய நிழல் பெரிதாக இருந்தது என்று. சிங்கம் நரியின் கர்வத்தை பொறுக்காமல் ஒரே அடியால் நரியை கொன்றுவிட்டது. பாவம் அந்த முட்டாள் நரி. இந்த கதையில் பொன்மொழிகள் கூறுவது முட்டாள்தனமாக இருந்தால் உயிரை கூட இழக்க நேரிடும்.